அடா டேய், அடிச்சுத்தானே ஒரு பொண்ணு வரலான்னு நினச்சா ஒரு பையன் வந்துட்டுருக்கான். நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ, எங்கெங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், அங்கெல்லாம் நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி செருப்படி வாங்கின நாள் தான் இன்னைக்கு. கேமரா தூக்கிட்டு பைக்கு தூக்கிட்டு ஹெல்மெட் போட்டு வந்துட்டான். என்னடா இது பித்தலாட்டம்? லேடிஸ் பேர் போட்டு ஜென்ஸ் வராங்க, ஜென்ஸ் பேர் போட்டு லேடிஸ் வராங்க. ஆடா டேய், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் டிராஃபிக்கா? உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். Jim, this video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோக்கி. வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் டைம் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜியில் தான் இருக்கும். இன்றைக்கி தான் நம்மளோட டே 7 ஆஃப் நம்மளோட ரேபிடோ சீரிஸ். இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் லொக்கேஷனில் பெங்களூரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இன்னும் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு மோட்டோ விளாங் சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி லாகின் ஆனதே லேட்டு ஜிஎம். ஏன்டா ஆஃபீஸ் லேட்டான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸ் விட்டு ஒரு 4:30 வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்மளுடைய மழை பண்ண சம்பவத்தினால தான் நம்ம இன்றைக்கி லேட்டு. ஆர்டர் தலை போட தலை இருங்க. ஆர்டர் வந்து அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ಚಿಕ್ಕಪೇಟೆ ಬೊಮ್ಮನಹಳ್ಳಿ ಚಿಕ್ಕಪೇಟೆ ಮಾತ್ರ வேணாம். ஜெய்நகர் சிக்பேட்டை பொம்மனஹள்ளி எங்கள் ஆர்டரை அனலைஸ் பண்ணோம். ஜெய்நகர் ஜெய்நகருக்கு எனக்கு ஷார்ட்கட்டு காலவாசி தெரியும், அதனால தான். ஜிஎம், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நான் கம்மியாக தான் ஏர்ன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம லாகின் பண்ணதே கிட்டத்தட்ட 5:21 தான். 5:30 வச்சுக்கோங்க ரவுண்டா. 5:30 தான் லாகின் பண்ணதே. இன்னும் நம்ம இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 hours தான் நம்மளோட ரேப்பிடோ ஓட்ட போகிறோம் ஜிம். அந்த 4.5 hours எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் சொல்கிறேன். ஆனால் முக்கியமாக இந்த விளாகில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் ஜிம். என்னென்னா, நீங்கள் எந்தெந்த பிளேஸுக்கு மட்டும் ஆர்டர் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் இது ரொம்ப இடத்துல அவஸ்தைப்பட்டுட்டேன். இந்த ரேப்பிடோவில் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ஜிம், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கஸ்டமர் பிக்கப் பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டாக்கணும். வாங்க ஜிம், இன்னும் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். கஸ்டமருக்கு கால் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு பாய். ஓடிபி 6289. ആമാ അപ്പോൾ അത് ഞാൻ വീഡിയോ അയച്ചെന്നില്ല, എനിക്ക് കണ്ടില്ലേ? അതുപോലെ തന്നെ വീഡിയോ ഉണ്ട്. സ്ഥലം ഒന്ന് പോയി നോക്കണം. ഏരിയ എനിക്ക് വലിയൊരു സുഖമില്ലേ എന്നൊരു ഡൗട്ട് ഉണ്ട്. വീഡിയോയിൽ കണ്ടില്ലേ, രാത്രിയുള്ളൊരു വീഡിയോ ആണ് അയച്ചത്. 7.7 kilometer கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போய் ரீச் ஆயிடலான்னு போட்டிருக்கு. അപ്പോൾ ഇത് ആ ഏരിയയും കൂടെ ഒന്ന് ജസ്റ്റ് വണ്ടി എടുത്തിട്ട് പോയോ? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தான் ஜிஎம். நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு சிக்பேட்டுக்கு வந்துச்சு. நான் ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா,
சிக்பேட்டில் வந்து ரொம்ப ரஷ் ஜியம், ரொம்ப ரஷ். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ரேப்பிடோவே போயிருக்க மாட்டேன் ஜியம். ஃபர்ஸ்ட் ரீசன், ரேப்பிடோக்கே போயிருக்க மாட்டேன். ஏன்னா மழை, பயங்கரமான மழை. ஆஃபீஸ் விட்டு வந்துட்டுருக்கப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி யார் ரிஸ்க் எடுக்கிறதுன்ட்டு விட்டுட்டேன். 4:30 வந்து ரீச் ஆகிட்டேன், ஆனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி சும்மா தான் இருக்கும், பிஜியில் உக்காந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், சும்மா சரி போயிட்டு வரலான்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணால் நம்மளுக்கு என்ன, இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல தான் நினச்சிட்டு நான் இப்போ வந்துட்டேன் ஜியம். சரி vlogகும் பண்ணணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்களுக்காக காத்துட்ருப்பாங்க எனக்கு தெரியும். அதுக்காக தான் நானும் கேமரா தூக்கிட்டு பைக்கு தூக்கிட்டு ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன். நோ ப்ரோ. ஓகே. ₹80 ஆயிருக்கு ஜியம். கிட்டத்தட்ட 24 மினிட்ஸில் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோ வந்து இறக்கி விட்டோம். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெய்நகரில் இருக்கோம். ஏன் ப்ரோ இங்கெல்லாம் மழை இல்லைன்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஜியம். மழை இங்கே இல்லை, எம்ஜி ரோட், சிக்பேட், அதுக்கப்புறமா அந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம் அந்த சைட்லாம் மழை ஜியம், பயங்கரமான மழை அந்த பக்கம்லாம். அதுதான் நான் அந்த பக்கம்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆர்டர் வர அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா மலையில் போய் மாட்டின் முழிக்கக்கூடாது, அதுதான் கொஞ்சம் தவறான செயல். ப்ரோ ₹20 do you have? Just a minute. I'll pay ₹10 in online. நம்மளோட செகண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். கம்ப்ளீட் ப்ரோ. இங்கே பாருங்கள், 5 கிலோமீட்டர் ₹62. இந்த மாதிரி ஆர்டர் தான் பிக்கப் பண்ணோம். அன்பு வர இருதலை 5 கிலோமீட்டர் தான், ஆனால் ₹62 ப்ளஸ் ஒரு ₹12. ஈஸியாக நம்ம ₹100 வாங்கிடலாம். ஜிஎம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எங்கெங்கே ஆர்டர் நம்ம எடுக்கக்கூடாதுன்ட்டு. அது எந்தெந்த லொக்கேஷன்னா, எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் ஒரு ஒசா ரோடுன்னு ஒரு இருக்கும். ஒசா ரோடு உள்ளே போனால் பாப்பேனா அக்ரஹாரான்ட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கும் ஜியம். அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் யாருமே போயிடாதீங்க. ஏன்னா நம்ம போகலாம், எடுத்துகிட்டு போயிடலாம், ஆர்டர் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே ஒரு ஆர்டர் வராது ஜியம். ஏன்னா இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா யஷ்வந்த்பூர் இருக்குது பார்த்தீங்களா, யஷ்வந்த்பூர் கிட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு செக்ஷனாக போயிடும். நீங்கள் ஒரு வேளை அங்கே இருந்து யஷ்வந்த்பூர்லேருந்து ஆர்டர் எடுத்து அப்படி போகலாம். ஏன்னா நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வரணும், புரியுதுங்களா? நம்மளோட ஆர்டர்காரர் என்ன நினச்சிப்பான், இவன் லொக்கேஷன் இங்கே தான்ட்டு இப்படி போட்டு விட்ருவான். ஐயோ கஸ்டமர் லொக்கேஷன் இங்கேவே திருப்பிட்டு தான் மேலே வரணுமா? அதனால தான் ஜிஎம் பார்த்து லொக்கேஷன் எடுங்க. பிக்கப்பு எடுக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஓஹோ கஸ்டமர் கால் பண்ணோம். வராரா இல்லையான்னு தெரியல. சண்முகா அறுபடையும் சண்முகாயம் எனக்குலனா என்முகா கனக எரி வருது 8 பாறையா சண்முகா 8 பாறையா சண்முகா 8 சிறனா என்ன பேர் சாங் சத்தியமா சண்முகா. கொஞ்சம் பேக்கருக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்களா? வாங்க பரவாயில்ல. ரிங்டோன் வேற மாதிரி நானோ பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச சாங்லாம். ஓடிபி சொல்லுங்க. 6135. அருமனையும் சண்முகன்னு எனக்கு சண்முகம் ஆதிசிவ மேலே சத்தியமா அட அறுமுக மேலே சத்தியமா. வேற லெவல், மிரண்டுட்டேன் நானே. போலாமாம்மா? ஓகே ஓகே ஓகே. சரிண்ணா.
இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.2 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கு ஜியம். நம்மளுடைய அம்மா லொக்கேஷன் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ண வேண்டியதான். சேஃபாக போகணும். ஏன்னா ஒரு கஸ்டமரும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர். இருக்கிறது ஒரு 10 நிமிஷம் தான். உனக்கு ஏன்டா பேருன்னு கேட்பீங்க. இன்னொரு வாட்டி தெரியாதனமாக நம்மளுக்கு ஆர்டர் போட்டால் நம்மளுக்கே ஆர்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது. இவங்கிட்ட நான் வரமாட்டேன், இவன் நல்லா கூட்டு போக மாட்டான்னு சொல்லிவிடுவாங்க ஒரே வார்த்தை. அதனால தான் சேஃபாக நிதானமாக கூட்டு போகணும். தமிழம்மா நீங்கள் எந்த ஊர்? தர்மபுரியா? ஆஹா. எப்படி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டிங்களா இல்லைன்னா? ஆஹா, சரிம்மா. இப்போ ஆஹா அங்கே இருக்கா? சரி. இப்போ இங்கே வேலை பார்க்குறது வந்திருக்கீங்களா? இங்கே வேலை கடை சொந்த கடையா? ஆஹா, 2 கடை இருக்கா? சரி. நல்லதுதான். இங்கேயாம்மா? ஓ சரி. ஓஹோ 81 ரூபா. ₹6 டிரெக்ட். சரி வாங்க ஜிம், நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இப்படியே போனால் கூட ஒன்று தான், அப்படியே போனால் ஒன்று தான். சரி வாங்க போகலாம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஹர்ஷிதா. ஓஹோ அடா டேய், ஹர்ஷிதானா ஒரு பொண்ணு வரலான்னு நினச்சா ஒரு பையன் வந்துட்டுருக்கான். ஏமாற்றம், துரோகம். ஆனா ஓடிபி 6498. ஓகேண்ணா. ஹெல்மெட். ஓஹோ ஜிஎம் ஃபுல்லாக ஏமாற்றம் துரோகம். ஒரு பெண் வராங்கன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் மண்ணு வாரி போட்டாங்க ஜிஎம். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யாருக்குன்னா ரேப்பிடோக்காரனுக்கும் யார் ஆர்டர் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம ரேப்பிடோ ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் முக்கால்வாசி லேடிஸ் வராங்கன்னு தான் நினைப்பாங்க. லேடிஸ் வந்து அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட நம்பர் வாங்கலாம் தான் நிறைய பேரோடைய பாய்ஸோடைய கான்செப்ட்னா ஒரு அது நான் என்னன்னு சொல்கிறதுன்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது நான் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் வாங்கலாம் தான் கான்செப்ட். ஆனால் நம்ம இப்போ வெளியும் நான் ஓட்டியிருக்கேன். பெருசாக நான் யாருக்குமே டெக்ஸ்ட் பண்ணதில் அப்படி தப்பான முறையில் நடந்துங்கள் ஜிஎம். ஏன்னா ஒரு கஸ்டமர் தான். திரும்ப நான் அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. பேசுவேன், ஆனால் இந்த பின்னாடி வந்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் நல்லா பேசுவேன். நல்லா அவங்க பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு, நான் என்னை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன சம்பாதிக்கிறாங்க, ஏது சம்பாதிக்கிறாங்க எல்லாம் கேட்பேன். அது யார்கிட்ட? ஹிந்திக்காரங்கிட்ட தான் பேசுவேன். அதுவும் தமிழ்காரங்கிட்டலாம் அசல் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும், அதனால தான் ஜிஎம். ஓகே ஜிஎம், பயங்கரமான டிராஃபிக். ஐயோ மாட்டிக்கணும். இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணுறதுக்குள்ள பார்க்கலாம். ஒன்று இந்த சர்வீஸ் ரோட்டில் போக முடியாது, தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு என்ன பிரச்சனை, டிராஃபிக் தான். நீயா நானான்னு முட்டின்னுக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சண்டை நடந்துருக்கு ஜிஎம்.
ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் டிராஃபிக்கா? ஆஹா, ஐயோ என்ன இது போயிட்டே இருக்கு. ஆடா டே, ஒரு சின்ன சம்பவத்துக்கே இவ்வளோ டிராஃபிக்காடா. ரைட்டு எங்கே வெளியே வந்துட்டு நின்று இருக்கு பாருங்க. அங்கே ஏதோ ஒரு லாரிக்காரன் பக்கத்தில் இந்த காருக்காரன் லைட்டாக டிச்சுக்குன்னு ஒரு டிச் அடித்தாங்க. டிச்சாக இங்கே ஒரு டிராஃபிக் நடந்துச்சு. இன்னும் நம்மளுடைய கஸ்டமர் லொக்கேஷன் 2.1 கிலோமீட்டருக்கு ஜிம் 10 மினிட்ஸ் போட்டிருக்கு. அதுவும் மொத்தம் ரெட்டிலே போட்டிருக்கு. இதுக்கப்புறமா எங்கள் டிஎல்கார் நான் கால் பண்ணோம். என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, நான் பார்த்தா காண்டாவது ஜிம். நம்மளுக்கெல்லாம் பிடிக்காது, சும்மா நச்சன்னு பேசுவான். கால் பண்ணோம். இருங்க ஜிம் சக்ஸஸ் ஆடாட்டி 20% சார்ஜிங் 168ண்ணா. இன்னொரு ஆர்டர் இருக்குது, அது ஒரு 70 ரூபா வரும். ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு நம்மளோட டிஎலுக்கு கால் பண்ணலாமா, இல்லைனா கால் பண்ணிட்டு போகலாமா? எங்கே இருக்கு இப்போது? ஓ, இங்கே தான் இருக்குது ஆர்டரு. சரி வாங்க பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சார்லஸ் ஓடிபி 96 ஓகே. ஜஸ்ட் டேக். என்னடா இது பித்தலாட்டம்? லேடிஸ் பேர் போட்டு ஜென்ஸ் வராங்க, ஜென்ஸ் பேர் போட்டு லேடிஸ் வராங்க. ஆடா டேய், ஓ சாரி. நான் காசு கொடுக்காம போயிடுவாங்க, ஆல்ரெடி பெய்டா. ஜிஎம் ஆல்மோஸ்ட் டைம் எவ்வளோனா ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. இன்றைக்கி டோட்டலாக ஸ்பாயில் ஜிம், டோட்டலாக ஸ்பாயில். நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ ஏர்ன் பண்ணிக்கிறது 556 மட்டும்தான். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 hours லாகின்ல இருந்தேன். 3 hours நினச்சிக்கோங்க, 3.5 hours லாகின் இருக்கேன். இப்போ 556 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ, எங்கெங்கே ஆர்டர் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அங்கெல்லாம் நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி செருப்படி வாங்கின நாள் தான் இன்றைக்கி. ஏன்னா இப்போ நான் இங்கே சந்தாபுராவில் இருக்கேன். சந்தாபுராவில் இங்கேருந்து ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் இது எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போய்ட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட பிஜி வந்துடும், ஓகேங்களா? ஆனால் இங்கேருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து ஆர்டர் உங்களுக்கு உள்ளே உள்ளாதுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். இங்கே பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்கேன். இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. எல்லாம் தலையெழுத்து, என்ன பண்ணுறது? சரிங்க, என்ன ஆர்டர் இருந்தால் பார்க்குறேன். இல்லைன்னா நம்மளே அப்படியே பிஜி வேலை உருட்டிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு டே, சிறப்பான டே. ஸோ ஜிஎம் நம்மளோட டே 7 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரிஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் ரொம்ப லோவஸ்ட்டாக அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஜிஎம். அது எவ்வளோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தப்பு நீங்கள் மட்டும் பண்ணிடாதீங்க, இல்லைனா நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க. இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்க மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஜிஎம், கிட்டத்தட்ட 587 ருபீஸ். உங்களுக்கு எத்தனை ஆர்டர் போட்டிருக்குன்னு நான் காட்டுறேங்க. டோட்டலாக ஒரு 6 ஆர்டர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 587 ருபீஸ் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஜிஎம். ஆனால் ரொம்ப வர்ஸ்ட் டே இன்றைக்கி தான். ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால நம்ம இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறது நார்மலாக தான் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 7 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரீஸ்.